இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு வச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சா? ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில் தக்காளி வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இட்லி ஊற்றி வேகிற அந்த 10 நிமிஷத்தில் நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். நம்ம சூப்பர் இன்க்ரீடியன்ட் என்னன்னா லஞ்சுக்கு வச்ச உப்பு பருப்பு தான். டொமேட்டோ தால் பண்ணுவோம் இல்லையா, அதுதாங்க. அதை வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கிட்டத்தட்ட கும்பகோணம் கடப்பா அளவுக்கு டேஸ்டாகவே இருக்கும். குட்டியா 2 பட்டை கிராம்பு தேங்காய் பொட்டுக்கடலை இவ்வளோதாங்க போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங்கை இதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு டைலூட் பண்ணிக்கலாம். வேற எந்த மசால் பொடியும் போட தேவையில்லை. காரத்துக்கு 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் நாக்கு நீளம், அதனால வந்து டேஸ்டா வேணும்னு சொல்லிட்டு பருப்பு டைரக்டா தொட்டு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு குருமா மாதிரி வச்சு சாப்பிடலாம். இது ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா மறுபடியும் செய்வீங்க. ரொம்பவே டேஸ்டா. சின்ன பசங்க குழம்பு தொட்டு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு தந்தா கண்டிப்பா குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.